இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாவத்தினால் வரும் 7 விளைவுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு போகும் தன்மை. இன்றைக்கு புத்தி இல்லாதபடிக்கு நம் இருதயத்தில் கடினப்படுதல். இன்றைக்கு பாவத்தினால் வரும் விளைவு என்ன காரியம்? இருதய கடினப்படுதல். நம் இருதயம் கடினப்படுவதினாலே நமக்குள்ள சில காரியங்கள் வெளிப்படுகிறது. சில மனிதர்களை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்களை மாற்றவே முடியாது. அவர்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத இதுக்கு காரணம் அந்த இருதய கடினத்தன்மை. மனம், இந்த இருதய கடினத்தன்மை இருந்தால் மனம் திரும்புதல் இல்லை. இன்றைக்கு சில மனிதர்களை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசுவார்கள். முதலாக அவர்கள் கெட்ட வார்த்தை பேசி இருக்கும்போது அவர்களுக்கு அது உச்சமா இருந்திருக்கணும். ஒருவேளை அது உச்சரித்த உடனே அவங்களுக்கு ஒரு தவறாக தோண்டி இருக்கலாம். ஆனால் அவர்கள் பேசி பேசி அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போய்விடும். இதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக தெரிவதில்லை. சில நேரங்களில் சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான். பாருங்க, மாற்றம் இல்லை. சில மனிதருக்குள்ளாக மாற்றம் வருகிறது இல்லை. ஏன்னா இருதயம் கடினப்பட்டு விட்டது. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்பது உண்டு. வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு பாருங்க, வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். அந்த வசனத்தை அவர்கள் முதலா ஆண்டவர் அந்த எச்சரிக்கும் போது அவர்களுக்கு அதை சில நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில் சில மனிதர்கள். ஆனால் மீண்டுமாக அந்த வசனத்தை பார்க்கும்போது அது அவர்களுக்கு தேவ வார்த்தை அது அந்த அளவுக்கு பெரிய காரியமாக தெரிவதில்லை. இதற்கு காரணம் உணர்வடையாமல் இருக்கிற ஜனங்கள். இதான் இருதய கடினம். ஆண்டவர் நம்மை எச்சரித்தும் நம் இருதயம் எப்படி இருக்கு? கடினப்பட்டு விடுகிறது. சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்கள் ஆலயத்துக்கு செல்வாங்க, வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாக இருப்பார்கள், நிறைய பிரசங்கத்தை கேட்பார்கள். ஆனால் சில தேவ மனிதர்கள் ஆலயத்துக்கு எழுப்புதலின் வார்த்தையை கேட்ட உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிக குறைவு. அந்த வசனத்துக்கு, அந்த தேவ பிரசங்கத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மிக. பாருங்க, காரணம் இருதய கடினத்தன்மை, ஏற்றுக்கொள்ற தன்மை இல்லை. இன்றைக்கு சில நேரங்கள்ல ஆவியானவர் நம் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாமும் என்ன செய்கிறோம்? நமக்குள்ள இருதய கடினத்தின் நிமித்தம் நமக்குள்ள மாற்றம் வரல, மனம் மாற்றம் வரல. அதை தன்றைக்கு இது காரணம் என்னன்னா பாவத்தினால் வரும் விளைவு. இந்த ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும்போது அவன் இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. இன்னும் யோசித்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களை, சில கேள்விகளை நம்ம கேட்டு நமக்கு நாம கேள்வி கேட்கணும். ஆரம்பத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட காலத்துல நம் எவ்வளவேனும் வேதத்தை ஆர்வமாக படித்தோம். இப்பொழுது அந்த ஆர்வம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல நம் தனி ஜபத்துல எப்படி நம்ம ஜபிக்கிறோம்? இல்ல குடும்ப ஜபம் செய்கிறோமா? இன்னும் தேவனோடு பேசுகிற அனுபவம் நமக்குள்ள எப்படி இருக்கிறது? மற்றவர்களோடு நான் அன்போடு சமாதானத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோமா? இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம் இருதயம் எப்படிப்பட்டு இருக்கிறது? கடினப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள ஏதோ ஒரு பாவம் ஆட்கொண்டு இருக்கிறது. நம்மில் சிலர் நம் கேள்வி கேட்போம். இன்னைக்கு ஊழியத்துல பாதையிலே இல்லை ஏதோ ஒரு ஊழியர்கள் வரும்போது, ஆலயத்துல வரும்போது கேள்வி கேட்பது உண்டு. இன்றைக்கு வேதம் வாசிச்சிங்களா, ஜெபித்தீங்களா கேள்வி கேட்டும்போது நம்ம ஈஸியா இல்லை, அது டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால்
காரணம் என்ன தெரியுமா? இருதய கடினம். இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறவர்கள் மிக குறை. பாவம் நம்மை இருதய கடினத்திற்கு கொண்டு செல்கிறது. அதுதான் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பார்வோன் அவன் இருதயம் கடினப்பட்டது. காரணம் மோசே அங்க அவனுடைய பிறப்பை குறித்து அங்க வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் இல்ல ஆண் பிள்ளை கொன்று போடணும்னு பார்வோன் கட்டளையிட்டார். ஆனால் மோசே அந்த பார்வோனின் தன்னுடைய மகள் எடுத்து வளர்க்கிற அரண்மனையில் வளர்க்கிற மகன் அவன் மோசே. அழகாக கத்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் பார்வோனோ அவன் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் 10 வாதை வந்தது. இப்ப நைல் நதி இரத்தமாக மாறுகிறது. அங்கே பேன், தவளை பெருக்கம், ஈக்கள், இன்றைக்கு அங்க பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி, இதெல்லாம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் இந்த வாதைகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டு. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற மந்திரவாதகதிகளும் அதே மாதிரி செய்தார்கள். அப்போ தேவ மகிமையை உணராதபடிக்கு நம் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது? பாவ எண்ணம் நம்ம இருதயத்தை கடின பாதைக்குள்ள செல்ல வழிவகுக்கிறது. இந்த யாத்ராகமத்துல நீங்க வாசித்து பார்க்கலாம். அங்க நிறைய காரியங்கள் செய்யும். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு சில மனிதருடைய இருதயம் கடினமாக இருக்கிறது. யாத்ராகமம் 14:13 இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்க காண்பதில்லை. பாருங்க, நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். நம்மளுக்கு எதிராக இருக்கிற ஒருவேளை சத்ருவை பார்த்து இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை காண்பதில்லை இல்ல. ஆமா, இன்னைக்கு சில நேரங்கள்ல சில மனிதர்களுடைய கடினத்தன்மை நம்மை ஆண்டவரை விட்டு வழி விலகும்படி செய்கிறது. நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராதபடிக்கு நம்மை ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள உண்மையான அனுபவத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் இருப்போம். அதான் யூதாஸ்காரியத்து தேவனோடு இருந்தான், தேவனோடு ஊழியம் செய்கிறார், அவரோடு பயணிக்கிறார். ஆனால் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு எண்ணம் கடினம், இருதய கடினம் எண்ணம். அவன் பாவம் செய்யறான், ஆண்டவரை இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவன் என்ன செய்கிறான்? தன்னையே மாற்றிக்கொள்கிறான். இங்கே குறிப்பிடப்பட்ட நீதிமொழிகள் 28:14 எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவாண்டு இங்கு குறிப்பிடப்படும். இருதயத்தில் கடினம் நம்மை அழித்து விடுகிறது. நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இருதய கடினம் நம்மை அழித்து விடுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் நம் இருதயத்துல கடினத்தோடு இருக்கும்? இந்த பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம இருதயம் கடினமாக மாறி விடுகிறது. ஆண்டட்ட மாற்றம், என்னைக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க, எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதலின் ஒரு உணர்வை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா பாவத்தினால வர விளைவுகள் இன்றைக்கு ஏசப்பா நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு எங்கள் இருதயத்தை அது கடினப்படுத்துகிறது. நாங்கள் என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை விட்டு நாங்கள் வழிவிலக செய்கிறது ஏசப்பா. நாங்கள் சில நேரங்களில் கடினப்பட்டு விடுகிறோம். நாங்கள் வேதத்தை வாசிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடி, மோடு இருக்கிற உறவுல நாங்கள் சரியில்லாதபடிக்கு நடங்கும்படி செய்கிறது. இருதய கடினப்படுத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவோடு பேசுங்க. எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. அந்த பார்வோனை போல சில நேரங்கள்ல எங்க இருதயத்துல இருக்கிற கடின தன்மையை மாற்றி போடுங்க சப்பா. யூதாஸ் காரியத்தை தன் வாழ்க்கையை அழித்து போட்டது போல நாங்களும் சப்பா எங்க வாழ்க்கையில உண்மை விட்டு விலகிற காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இந்த பாவ காரியத்துக்கு விலகி ஓடத்தக்க இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குற துதிகன மகிமை முக்கிய ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.